உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். யார்கிட்டையும் இல்லாத கெட்டப்பழக்கம் என்கிட்ட இருக்குது, சொன்ன வாக்கை காப்பாற்றுற அந்த கெட்டப்பழக்கம் அப்படின்னு விஜய் ஒரு படத்தில் வசனம் பேசியிருப்பார். அது அரசியலும் நிஜமாகத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. காரணம் என்னன்னா, விக்கிரவாண்டி மாநாட்டில் தான், அந்த மாநாட்டில் தான் மிக தைரியமாக தாவேக ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி கட்சிகளுக்கு, எங்களுடன் பயணிப்பவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தமிழ்நாடு அரசியலில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக அவர் அப்ப சொன்னார். அப்ப சொன்னப்பெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணாங்க, நிறைய பேர் சிரிச்சாங்க. இப்பதான் முதல் மாநாடே நடத்துறீங்க, எக்ஸ் வலைதளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு விஜய் அடுத்த முதல்வர் ரேஞ்சில் வந்துட்டாரு. அதுலேயும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றாரு. யாருப்பா கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இந்த தேர்தல் கடைசி வரைக்கும் இந்த கூட்டணியை முடிவாகலைங்க. இங்க வாங்க, ஆட்சியிலும் தரோம், அதிகாரத்தில் பங்கு தரோம் அப்படின்னு. இது காரணம்னா யாருக்குமே நம்பிக்கை வரல. ஆனா இன்னைக்கு முதல்வராக அவர் நாற்காலியில் உட்கார்ந்தாச்சு. அமைச்சரவை விரிவாக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாச்சு. ஏன்னா அமைச்சரவை விரிவாக்கம் ரொம்ப முக்கியங்க. நான் கூட போன காணொலியில் கூட பேசியிருந்தேன். 30 அமைச்சராக இருக்கணுமே, மானிய கோரிக்கைகள்லாம் வரும்போது ஒவ்வொரு அமைச்சரும் பேசணுமே அப்படின்ற ஒரு கேள்வி இருந்த பொழுது அமைச்சர் அவை விரிவாக்கம் நடக்கும்போது இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி சிபிஐ, சிபிஎம் நாங்க அமைச்சரவையில் பங்கு போடல, வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. விசிகா உள்ள வருமா, இந்திய முஸ்லீம் லீக் ஒரு அமைச்சர் பதவியை கேட்பாங்களா, கொடுக்கலாமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்து குறிப்பா விசிகா வருமா அப்படின்னு காங்கிரஸ் காங்கிரஸ்ல இருந்து ஆல்ரெடி 2 அமைச்சர்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு தவைக்காவில். ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா ஓப்பனாகவே சொல்லிட்டார், விசிகாவுக்கும் இந்திய முஸ்லீம் லீக்குக்கும் நாங்கள் நேரடியாகவே அமைச்சரவையில் பங்கு பெறுங்க அப்படின்னு நேரடியாக கோரிக்கை வச்சிட்டோம் அப்படின்னு. அது முதல்வர் விஜய்க்கு தெரியாமலா, அவருடைய நாலேஜுக்கு இல்லாமல் அவர் சொல்ல மாட்டார். அதே சமயத்தில் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, அதிமுக எம்எல்ஏக்கள் அமைச்சரவையில் பங்கு பெற்றால் நாங்கள் அந்த ஆதரவு மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு. இப்போ அவங்க அதிமுக எம்எல்ஏக்கள் யாரும் அதில் பங்கு பெறலன்னு முடிவாயிடுச்சு. அப்போ விசிகாவுடைய நிலைப்பாடு என்ன? ஏன்னா பெரும்பான்மையாக விரும்புவார்கள் என்னன்னா, அப்படி ஒரு இடம், அமைச்சருக்கான இடம் அப்படின்னு கொடுக்கப்பட்டால் அது எம்எல்ஏ வன்னியரசு அவர்களுக்கு கொடுப்பாங்களா, அல்லது கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கே அந்த அமைச்சர் பதவி கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வி. ஏன்னா இதை விஜய் தான் விரும்புறாரு. திருமாவளவன் அவர்கள் உள்ள அமைச்சரவைக்குள்ள இருந்தால் ஒரு சீனியர், ஒரு நல்ல ஸ்காலர், அரசியல் அனுபவம் உள்ளவர், கடந்த கால அரசியல் பல பிரச்சனைகளை அவர் முன்னிறுத்தி பேசியிருக்கார். இந்திய அரசியல் மிக முக்கியமான விஷயங்கள்லாம் அவர் பேசியிருக்காரு. அவர் அமைச்சரவைக்குள்ள இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். இதற்காக திருச்சி கிழக்கு தொகுதியை அவருக்காக விட்டு கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பேசுற வரைக்கும் ஒரு பேச்சுவார்த்தையா இருக்குது. சரி, தாவேகாவில் யாருக்கு மற்ற அமைச்சர்கள் யாருக்கு ரொம்ப முக்கியத்துவமான அமைச்சர்கள் யாருக்கு கிடைக்கும் அப்படின்போது அது ஒரு லிஸ்ட் வருது, அன்அபிஷியலான லிஸ்ட் வருது. அதுல பெரும்பாலும் என்னன்னா, முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கொளத்தூர் தொகுதியில் தோற்கடித்த வி.எஸ். பாபு அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை தோற்கடித்த முஸ்தபா அவருக்கு, அப்புறமா அமைச்சர் காந்தி, முன்னாள் அமைச்சர் காந்தி அவரை தோற்கடித்த தஹீரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொத்து மதிப்பே 30,000 காட்டியிருக்காங்க. ராணிப்பேட்டையில் ரொம்ப ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து அந்த ஒரு பெண்மணி, அவங்களுக்கு அமைச்சரவைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. அதை முதல்வர் ஃபைனல் பண்ண வேண்டியதாக இருக்கும், இல்லை முதல்வர் அல்லது செங்கோட்டையின் மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை ஃபைனல் பண்ண வேண்டியதாக இருக்கும். இவங்கெல்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு. இப்போ மிக முக்கியமான என்னன்னா, இந்தியன் முஸ்லீம் லீக் நாங்கள் நாளைக்கு ஆலோசனை பண்றோம், நாங்கள் அமைச்சரவைக்குள்ள வரமா வரலையான்னு நாங்கள் ஆலோசனை பண்றோம் அப்படின்னு விசிகா தரப்புல இருந்து இது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை. இப்படியே ஒரு சஸ்பென்ஸா இந்த பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ரவர்சி அப்படின்ற ஒரு விஷயம் எப்பவுமே கான்ட்ரவர்சி வரதா செய்யும். 10 நாள் 11 நாள் தானே ஆகுதுங்க ஆட்சிக்கு. நீங்க எங்கேயாவது ஒரு மூலையில் நடந்தா, கொலை நடந்தா பாருங்க சிஎம் சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னு, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அட்ராசிட்டி நடந்தா சிஎம் சார் கவனிங்க அப்படின்றாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நடிகர் கஞ்சா கருப்பு அவர்களுடைய சகோதரர் ஏதோ ஒரு விபத்தில்
இறந்துட்டார் அப்படின்னு உடனே அவர் ஒரு பதிவு போடுறாரு வந்து, சிஎம் சார் என்ன பாருங்க எப்படின்ற மாதிரியான வந்து அது சம்மந்தப்பட்ட எம்எல்ஏக்கள் கூப்பிட்டு பேசியிருக்காங்க, அந்த தொகுதியோட எம்எல்ஏ பேசியிருக்காங்க. காரணம் என்னன்னா, நீங்கள் 11 நாளாவது சம்பவங்கள் நடக்க தான் செய்யும். வந்து எல்லாத்துக்கும் வந்து முதல்வர் விஜய் நீங்க சோசியல் மீடியா டேக் பண்ணிக்கிட்டே இருந்தா எல்லாத்துக்கும் அவர் வர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே வேளையில் நீங்க தாவேக்கா எம்எல்ஏவாக இருக்கட்டும் இல்ல தாவேக்காவுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், நீங்க ஏதாவது ஒரு சின்னது பண்ணாலும் இந்த சோசியல் மீடியா காலம், இந்த சோசியல் மீடியா தான் நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு பெரிய பங்காக இருந்தது. அது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, கவுண்டமாலை எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அரசு அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு, அவங்க தொகுதி சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சுட்டு அவங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ராஜாக்கள் உட்கார்ற மாதிரியான, ஒரு ராணி உட்கார்ற மாதிரியான ஒரு சோபாவில் உட்காந்துக்கிட்டு அவங்க பேசுற அந்த காணொலி வெளியே வந்தது. என்னங்க வந்து ஒரு அரசு அதிகாரி பார்த்தீங்கன்னா சேர்ல உட்கார வச்சுட்டு நீங்க என்னவோ வந்து அப்படியே ஒரு படோடமா உட்காந்துன்னு ஒரு ஒரு இது மாதிரி வந்து ஒரு பேரரசி மாதிரிலாம் காட்டியிருக்கீங்கன்ற மாதிரி சோசியல் மீடியாலாம் இது பண்ணிருந்தாங்க. எனக்கு இந்த நார்த்லாம் நிறைய, எனக்கு நான் எந்த ஸ்டேட்னு சொல்ல, ஊபி பீகார்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அரசியல்வாதிகள் அல்லது அரசு பொறுப்பில் இருப்பவர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனக்கு கீழே உள்ள அதிகாரிகள் எப்படி ஒரு சாதாரண ஒரு இருக்கையில் உட்கார வச்சுட்டு அவங்க படோடமா உட்காந்து பேசினா எத்தனையோ புகைப்படங்கள்லாம் வந்திருக்குது. ஆனால் இமிடியேட்டா அதுக்கு வந்து கனிமொழி சந்தோஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லைங்க நான் வந்து அந்த மாதிரியான நோக்கத்தில் நான் பண்ணவே இல்லை, அது வந்து என்னுடைய வீடு. ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு ஜோதிடர், அது கூட ஒரு கான்ட்ரவர்சியாக இருந்தது. அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா நான் டாக்டர் கனிமொழி சந்தோஷ் பேசுகிறேன் அப்படின்னு. நீங்கள் எப்படி டாக்டர் அப்படின்னு, ஏன்னா அவங்க BA/BL அப்படின்னு, அவங்க டாக்டரேட் வந்து ஜோசியத்து மூலிமா அவங்க டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரேட் வந்து ஜோதிடம் மூலியமாக, அது ஜோசி மூலியமாக மெடிக்கல் சம்பந்தமான ஏதோ டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. அது மெடிக்கல் சம்பந்தமான, உங்களுக்கு இந்த நோய் இருக்குதா, இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை பண்ணலாம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, இந்த ராகு காலத்தில் இந்த இதில் வந்து நீங்கள் போய் டாக்டர் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஜோசியத்தில் ஏதோ ஒன்று இருக்குது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, அதில் அவங்க வந்து டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. அதனால தான் வந்து டாக்டர் கனிமொழி சந்தோஷ் அப்படின்னு சொல்கிறோம், மற்றபடி MBBS டாக்டர் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிற விளக்கம் என்னன்னா, அது என்னுடைய அலுவலகம், அது என்னுடைய பர்சனல் அலுவலகம். அதே சமயத்தில் சட்டமன்ற அலுவலகம் வந்து பெயிண்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்கு, என்னுடைய அலுவலகத்தை நான் வழக்கமாக உட்கார இருக்கையில் உட்காந்து தான் நான் சொன்னேன் நான். மற்றபடி எனக்கு அந்த மாதிரி அவங்கள அவமதிக்கணும், நான் பெரிய ஆளுன்னு காமிக்கிற மாதிரி எண்ணம் எனக்கு துளி கூட கிடையாது அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, எது கிடைச்சா எதை போட்டு இந்த வாயில போட்டு அவளை போட்டு மெல்லலாம்னு எதிர்கட்சிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப உஷாரா இருக்கணும் நீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு விஜய் சார் அப்படி பாடின பாட்டு தான் கரூர்ல அப்படி ஒரு சம்பவமா எதிரொலிச்சது. ஆனா இன்னும் பல ஒயின் ஷாப்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. சில ஒயின் ஷாப்ல 20 ரூபாய் கூட வாங்குறாங்க. போன ஆட்சியிலாவது 10 ரூபாய் வாங்கினாங்க, 20 ரூபாய் கூட வாங்கிட்டு இருக்காங்க. இது என்ன அப்படின்னு இன்னைக்கு ஒரு கடுமையான உத்தரவு எல்லாம் போட்டிருக்காரு வந்து முதல்வர் விஜய் அவர்கள். யாராவது அது மாதிரி எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் வாங்கினாங்கன்னா அவங்க யாருன்னு, அதுவும் குறிப்பா உளவுத்துறை வச்சு கண்காணித்து அவர்கள் யாருன்னு ரிப்போர்ட் பண்ணி அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து என்னன்னா, அந்த டாஸ்மாக் ஊழியர் ஒருத்தர் பேட்டி கொடுத்திருக்காரு வந்து, அது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்தது, பலருக்கும் வேடிக்கையா இருந்தது. நாங்க ஏன் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறோம் தெரியுமா அப்படின்னு ஒரு இது சொன்னார். ஏங்க அப்படின்னா, ஏங்க நாங்க வந்து மேல் வாடகை கொடுக்குறோம், அந்த ஒயின் ஷாப் நடத்துறாங்கல்ல அந்த வாடகைக்கு மேல் வாடகை கொடுக்குறோம், காலி பாட்டில் இருக்குல்ல அந்த காலி பாட்டில் கொட்டுறோம்ல அந்த கொட்டுறதுக்கு வந்து வாடகை கொடுக்குறோம், தர வாடகை கொடுக்குறோம், அப்புறம் பார்க்கிங் நிறுத்தத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறோம். அக்கம் பக்கம்லாம் நிறுத்துறாங்கல்ல பார்க்கிங்ல இந்த குடிநோயாளிகள் குடிமகன்கள், அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா காசு தரோம், அந்த துட்டுலாம் எங்கெங்க போறது அப்படின்னு. அப்போ போன ஆட்சியில் இதை சொல்லியிருக்க வேண்டியது தானே. ஏன் வந்து செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் அவர் தானே அடிச்சுன்னு போறான்னு சொல்லி அவர் மேல விசாரணைலாம் வச்சாங்க. என்னப்பா சப்பக்கட்டு கட்டுறீங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் ஒரு இதுவா கேட்டு இருக்கு. ஏதாவது காரணம், அந்த காரணத்தை எப்படி வந்து ஜோடனை பண்ணி சேர்க்கிறாங்க பாருங்க வந்து. அதெல்லாம் மீறி இந்த 717 கடைகளை அடைச்சார்ல முதல்வர் அவர் பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய, அதாவது வந்து அரசியல் ரீதியாக ஒரு CM ஹீரோவாக மாறிட்டாரு வந்து. அவங்க கோரிக்கை என்னன்னா, மொத்தம் 4700 கடை இருக்குது தமிழ்நாட்டில் வந்து, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தள்ளின்னு வந்துருங்க, உங்களுக்கு புண்ணியமா போவோம் ராஜா. ஏன்னா பூரா குடிக்கார பயல்களா இருக்கிறாங்க, எல்லாம் குடிமகன்களாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க, தாங்க முடியல. பெண்களுடைய வேதனை அதுதான். 500 ரூபாய் சம்பாரிச்சுட்டு வந்து 450 ரூபாய் சாராயம் குடிச்சிட்டு வந்துடுறாங்க, 50 ரூபா தான் வீட்டுக்கு எடுத்துன்னு வராங்க, நாங்க என்ன பண்ண முடியும்னு. அதே வேளையில் மொத்தமா இந்த கடைகளை மூடிட்டா கவர்மெண்ட் எப்படிப்பா நடத்த முடியும்னு பொதுவான கேள்வியா ஒரு பக்கம் இருக்குது. இதுக்கு முதல்வர் ஒரு ஆக்ஷன் எடுப்பாரு நாம் நம்புவோம். அதெல்லாம் மீறி எப்ப வந்து 11 நாள் தான் நம்ம ஆச்சு, இதுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணுன்னா என்னையா பண்றது வந்து. ஒரு 6 மாசம் ஆட்சி செய்ய விடுங்க, 6 மாசத்துல என்ன இதுவாக இப்பவே ஒரு அதிரடியான ஒரு முதல்வராக தெரிகிறார். பாத்தீங்கன்னா தாம்பரம் MLA போயிட்டு
இந்த அம்மா உணவகத்தில் போய் ஆய்வு பண்றாரு வந்து. அப்புறமா நம்ம மருத்துவத்துறை அமைச்சர் அவர் போய் என்ன பண்றாரு, ஜிஹெச்ல போயிட்டு ஏன் ஜிஹெச்ல வந்து ஆட்கள் வரமாட்டேன்றாங்க, எல்லாம் தனியார் மருத்துவமனை நோக்கி போயிட்டு இருக்காங்க, ஜிஹெச்ல எல்லா வேலையும் வரணும், இங்க நல்ல தரமான சிகிச்சை கொடுக்குறோம், அந்த நம்பிக்கை வந்து டாக்டர்ஸ் கொடுக்கணும், குறிப்பா ஜிஹெச் ஏன் வரமாட்டேன்றாங்க அப்படின்னா அரசு பொது மருத்துவமனைக்கு ஏன் வரமாட்டாங்க, இங்க சுகாதாரம் சரியில்லை, கழிப்பிடங்கள் சரியில்லை, இங்க ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, இங்க சிகிச்சை நல்லா இருக்காதோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்குது. அவர் பிரமாதமான ஒரு விஷயத்த சொன்னார். திடீர்னு ஒரு சின்னதா ஒரு காய்ச்சல் அப்படின்னு நீங்க தனியார் மருத்துவமனைக்கு போறீங்கன்னா குறைந்தபட்சம் உங்களுக்கு 1000 ரூபாய் செலவாகுதுங்க. அதே சமயத்தில் நீங்க வந்து ஜிஹெச்சுக்கு வாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாங்கல. இதே மெடிக்கல் காலேஜ் தான் நான் படிச்சேன். நான் எல்லா ஜிஹெச்சுகளையும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் நல்ல நவீனமயமாக்கப்பட்டு சிறப்பான மருத்துவம் தருவதற்கு நாங்கள் உத்தரவிடுகிறோம். முதல்வர் அதற்கு உறுதுணையாக இருப்பார். நான் தொடர்ச்சியாக ஆய்வு பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா ஒரு நாட்டிற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் கல்வியும் மருத்துவம் தான். அது ரொம்ப கரெக்டா இருந்துச்சுன்னா போதும் அந்த நாடு வந்து சுபிட்சமாயிடும் அப்படின்னு. அது மாதிரி மருத்துவத்துல நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டோம், தரமான மருத்துவம் நாங்க கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்பிக்கைக்குரிய விஷயமாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு விஷயம் கரூர் சம்பவம். ஏன்னா தமிழக அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு வடுன்னு கூட சொல்லலாம். வந்து 41 உயிர்கள் அப்படின்னு சாதாரண நேஷனல் மீடியாவை தாண்டி இன்டர்நேஷனல் மீடியாக்களில் பேசப்பட்ட ஒரு சம்பவம். ஏன்னா சவுத் கொரியாவில் இருக்கிற ஒரு ஊடகத்தில் கூட இந்த சம்பவத்தை பற்றிலாம் கூட பேசினாங்க. வந்து அப்படி இருக்கும்பொழுது அந்த மக்களை போயிட்டு முதல்வர் விஜய் இன்னும் போய் பார்க்கலையே, பதவியேற்று இத்தனை நாள் ஆகுது இன்னும் போய் பார்க்கலையே அப்படின்போது இந்த அமைச்சரவை விரிவாக்கம் முடிந்த பிறகு, இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரெல்லாம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக முதல்வர் விஜய் கரூர் செல்கிறார். அது ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் நேரில் பார்க்க போகிறார். மிக முக்கியமாக இதற்கு இடையில் 234 தொகுதிகளிலும் பெரும்பான்மையான தொகுதிகள் முதல்வர் எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்க முடியாது. இல்லைன்னா கால நேரம் வந்து ஒவ்வொரு இதுவா ஷெட்யூலா பிரிச்சு இல்லைன்னா அவர் போகாத தொகுதிகளுக்கு போயிட்டு அங்குள்ள மக்களிடம் மனுக்களை பெறப் போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு அதிரடியான முதல்வரா அவர் களத்தில் இறங்கி இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. வந்து அப்புறமா மிக முக்கியமா சர்ச்சையா போயிருக்கிற ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு. இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய சங்க தலைவர் வந்து சிஎம் விஜய் வந்து செக்ரட்டரியில் வந்து பார்த்தாரு. அவங்களாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து அவர் போனை எடுத்து ஒரு ரீல்ஸ் ஒன்று எடுத்திருந்தாரு. ரீல்ஸ் எடுத்து அதை சோசியல் மீடியாலும் போட்டாரு. போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அது நிறைய கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க ஒரு முதல்வர், அவர் பாட்டு வந்து ஏதோ கோப்புல பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஒருத்தர் ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காரு, அந்த ரீல்ஸ் எடுக்கிறது கூட அவர் தெரியலையா, அல்ல தெரிஞ்சு கண்டும் காணாம விட்டாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்தது. எப்படி வந்து ஒரு முதல்வருடைய அறைக்குள்ள போயிட்டு ரீல்ஸ் எடுக்கிற அளவுக்கு இவருக்கு எப்படி ஒரு தைரியம் வந்தது? இது ஒரு புரோட்டோகால்லயே இல்லை. வந்து ஒரு முதல்வர்னா ஒரு மரியாதை வேணும் இல்லையா? என்னதான் இருந்தா கூட நீங்க ஸ்டிஃபா ஒன்னும் உட்காந்துருக்க தேவையில்ல, இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு இதை வந்து கண்டுக்கல அவரு. அப்புறம் இன்னும் ஒருபடி அதிகமா போய் அந்த ரீல்ஸ் எடுக்க சொன்னதே வந்து தாவேக்காவினர் தான். காரணம் என்னன்னா அவங்க ரீல்ஸ் ஆட்சி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து சோசியல் மீடியாவை வச்சு அவங்க வந்து பெரிய ஒரு பூம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க பாத்தீங்களா எப்படியாப்பட்ட சிறப்பான ஆட்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இதனால தான் முதல்வர் வந்து கண்டு காணாம மாதிரி அப்படி இருந்துட்டாருன்னு அந்த எடுத்து அந்த சிம்மச்சந்திரன் பேர் அவருக்கு வந்து அவர் தான் தலைவர். அவரே வந்து இல்லைங்க நான் தாங்க விருப்பப்பட்டு எடுத்தேன், அது வந்து முதல்வருக்கு தெரியாது, நான் எடுத்துட்டேன் நானு, சாரிங்க அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காரு. வந்து இதே வேளையில் இதை வந்து நிச்சயமா அனுமதிக்க கூடாது. ஏதோ ஆர்வத்தில் எடுக்கிறது தான், நிச்சயமா அது அனுமதிக்க கூடாதுன்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா விஜய் அவர்களுடைய சம்பளம், அதாவது நான் சினிமாவில் சம்பளம் 240 கோடி 250 கோடி. அவர் பல மீட்டிங்ல சொன்னாரு, நான் உச்சத்துல இருக்கிற கேரியரோட உச்சத்துல இருக்கிற சம்பளத்துல உச்சத்துல இருக்கிற, நான் பார்க்காத வெற்றி தோல்வியே கிடையாது, நான் பார்க்காத வந்து புகழே கிடையாது, அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன்னு சொன்னார்ல. சரி, இப்போ முதல்வருடைய சம்பளம் எவ்வளோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்குது. வந்து ஏன்னா எம்எல்ஏக்களுடைய சம்பளம் 1,05,000 ரூபாய், முதல்வருடைய சம்பளம் 2,05,000 ரூபாய். அவருக்கு வந்து தனி காரு, அப்புறம் வந்து பங்களா, உதவியாளர்களுக்கான சம்பளம், அது தவிர பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த இசட் பிரிவு பாதுகாப்பு, அவர் அவசரத்துக்கு எங்கேயாவது போனோம், ஹெலிகாப்டர் தேவை இல்லை தனி விமானம் தேவைன்னா அது வந்து அரசே ஏற்றுக்கும். சம்பளம் பார்த்தீங்களா 240 கோடி 250 கோடி வாங்கின ஒரு ஹீரோ இன்னைக்கு முதல்வரா ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல வந்திருக்காரு அப்படின்போது அவருடைய சம்பளம் வெறும் 2,05,000 அப்படின்ற விஷயம். அதெல்லாம் தாண்டி இந்த தமிழக மக்களுக்காக நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்பா, அதுக்காக தான் நான் கேரியர் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி, சிறப்பான ஒரு முதல்வராக அவர் இருப்பார் என்று நாம் நம்புவோம். இருப்பார். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.